I welcome you to learn English. Spoken English develop பண்ணுறதுக்கு listening skill, reading skill, writing skill இந்த 3 ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணணும். இந்த வீடியோவில் listening skill எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறத நல்லா லிசன் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுவேன், அதே பேசேஜை செகண்ட் டைமும் ரீட் பண்ணுவேன். ஸோ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய இங்கிலீஷ் லிசனிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ண போகிறேன், கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். த சில்ட்ரன் தேங்க்டு த டீச்சர் அண்ட் வாக்டு பேக் டவுன் த ஸ்ட்ரீட் டுகெதர். இட் ஹேட் பிகம் குவைட் லேட் அண்ட் தே நீடட் டு கெட் பேக் ஹோம். சின்ன பேசேஜ் தான், மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், த டீச்சர் விசிட்டட் சில்ட்ரன்ஸ் ஹோம். டீச்சர் குழந்தைகளோட வீட்டுக்கு விசிட் பண்ணாங்க. செகண்ட் ஆப்ஷன், த சில்ட்ரன் விசிட்டட் டீச்சர்ஸ் ஹோம். குழந்தைகள் டீச்சருடைய வீட்டுக்கு விசிட் பண்ணாங்க. த டீச்சர் தேங்க்டு த சில்ட்ரன். இது 3வது ஆப்ஷன். நவ் ஐ ஆம் கோயிங் டு ரீட் த சென்டென்சஸ் அகைன். செகண்ட் டைம் வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. The children thanked the teacher and walked back down the street together. It had become quite late and they needed to get back home. இப்போ கீழே கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் வாட்ச் பேசேஜ் இங்கே கொடுத்துருக்கேன். The children thanked the teacher and walked back down the street together. அந்த குழந்தைகள் டீச்சர்கிட்ட தேங்க் பண்ணிவிட்டு இந்த தெருவில் நடக்க ஆரம்பித்தாங்க. த சில்ட்ரன் விசிட்டட் டீச்சர்ஸ் ஹோம். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சென்டென்சஸ் ரீட் பண்ண போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ண போகிறேன். இட் ஹேட் பிகம் குவைட் லேட் அண்ட் தே நீடட் டு கெட் பேக் ஹோம். ஃபார் சம் ரீசன் த ஸ்ட்ரீட் சீம்ட் டார்க்கர் தேன் யூஸ்வல். தே லுக்ட் அப் அண்ட் தென் லுக்ட் அட் ஈச் அதர். ஃபர்ஸ்ட் டைம் லிசனிங்லே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா கண்டுபிடிங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இட் வாஸ் எ டே டைம், இட் வாஸ் எ நூன், இட் வாஸ் எ நைட் டைம். இப்போ அகைன் நான் அதே சென்டென்சஸை வாசிக்க போகிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. இட் ஹேட் பிகம் குவைட் லேட் அண்ட் தே நீடட் டு கெட் பேக் ஹோம். ஃபார் சம் ரீசன் த ஸ்ட்ரீட் சீம்ட் டார்க்கர் தேன் யூஸ்வல். தே லுக்ட் அப் அண்ட் தென் லுக்ட் அட் ஈச் அதர். கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் வாட்ச சென்டென்சஸ். இட் ஹேட் பிகம் குவைட் லேட், லேட் ஆயிடுச்சு. அண்ட் தே நீடட் டு கெட் பேக் ஹோம். அவங்க வீட்டுக்கு போகணும், அந்த சில்ட்ரன் வீட்டுக்கு போகணும். ஃபார் சம் ரீசன் த ஸ்ட்ரீட் சீம்டு டார்க்கர் தேன் யூஸ்வல். அந்த ஸ்ட்ரீட் ரொம்ப டார்க்காக இருக்குது. அப்போனா அது எந்த டைம்? இட் வாஸ் அ நைட் டைம். அந்த பேசேஜில் டார்க்கர் அப்படிங்கிற அந்த வேர்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இட் வாஸ் அ நைட் டைம் அப்படின்னு. திஸ் இஸ் ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் எ சென்டென்ஸ் பை லிசனிங். இப்போ அகெயின் எ ஃபியூ மோர் சென்டென்சஸ். ஃபார் சம் ரீசன் த ஸ்ட்ரீட் சீம்டு டார்க்கர் தேன் யூஸ்வல். தே லுக்ட் அப் அண்ட் தென் லுக்ட் அட் ஈச் அதர் ஸ்மைலிங் அண்ட் வாக்டு டு தேர் ஹோம். அகெயின் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி லிசன் பண்ணிக்கோங்க. Now look at these options. Children feared. குழந்தைங்க பயந்தாங்க. Children did not have any fear. குழந்தைகளுக்கு எந்த பயமும் இல்லை. Children discussed the story. குழந்தைகள் ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அகைன் நான் அந்த சென்டென்சஸை ரீட் பண்ண போகிறேன். செகண்ட் டைம் லிசன் கேர்ஃபுல்லி. ஃபார் சம் ரீசன் த ஸ்ட்ரீட் சீம்ட் டார்க்கர் தேன் யூஸ்வல். தே லுக்ட் அப் அண்ட் தென் லுக்ட் அட் ஈச் அதர் ஸ்மைலிங் அண்ட் வாக்டு டு தேர் ஹோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் வாட்ச பேசேஜ் இதுதான். ஃபார் சம் ரீசன் த ஸ்ட்ரீட் சீம்டு டார்க்கர் தேன் யூஸ்வல். தே லுக்ட் அப் அண்ட் தென் லுக்ட் அட் ஈச் அதர் ஸ்மைலிங். அந்த ஸ்மைலிங் அப்படிங்கிற வார்த்தை பயந்தா சிரிக்க முடியாது, ஸ்மைல் பண்ண முடியாது. ஸோ சில்ட்ரன் ஃபியர்டு அப்படின்னு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது கிடையாது. சில்ட்ரன் டிட் நாட் ஹாவ் எனி ஃபியர். அவங்களுக்கு பயம்லாம் இல்லை, ஸ்மைல் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். Now listen carefully. As you know,
You can usually find garbage lying all over the street. Earlier, even our neighborhood used to have garbage lying all over the street. ஃபர்ஸ்ட் டைம்லே ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதர்வைஸ் மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு நீங்கள் லிசன் பண்ணுங்கள். நெய்பர்ஹுட் அப்படின்னா பக்கத்தில் வசிக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க. நெய்பர்ஹுட் கீப்ஸ் த ஸ்ட்ரீட் க்ளீன். தெருவை நீட்டாக வச்சுக்கிறாங்க, க்ளீனாக வச்சுக்கிறாங்க. அடுத்த ஆப்ஷன் நெய்பர்ஹுட் கீப்ஸ் த ஸ்ட்ரீட் டர்ட்டியாக வச்சுக்கிறாங்க தெருவை. தெர் இஸ் நோ நெய்பர்ஹுட். பக்கத்தில் யாருமே இல்லை, அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் யாருமே இல்லை. ஓகே, அகெயின் ரெண்டாவது தடவை நான் ரீட் பண்ண போகிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூ நோ, யூ கேன் யூஸ்வலி ஃபைண்ட் கார்பேஜ் laying all over the street. Earlier, even our neighborhood used to have garbage laying all over the street. அகைன் ஒரு தடவை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் ரீட் பண்ண சென்டென்சஸை இப்போ பார்க்குறீங்க. ஆஸ் யூ நோ, யூ கேன் யூஸ்வலி ஃபைண்ட் கார்பேஜ் அப்படின்னா குப்பை. லையிங் ஆல் ஓவர் த ஸ்ட்ரீட், தெரு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. Earlier, even our neighborhood, பக்கத்தில் வசிக்கிறவங்க கூட used to have garbage lying அப்படின்னு என்னது, அப்படி சிதறி கிடக்கிறது, all over the street. ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. neighborhood keeps the street dirty. ஓகே, டர்ட்டியாக தான் ஆக்குறாங்க அந்த ஸ்ட்ரீட்டை. there is no neighborhood அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் neighborhood keeps the street clean, அப்படி எதுவும் அந்த பேசேஜில் இல்லை. உங்களுடைய லிசனிங் நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் லெட் யூஸ் பண்ணி ஆர் வேர் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ், அதே மாதிரி பேங்க்கில் இருக்கிற சிச்சுவேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற சிச்சுவேஷனில் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த சேனல்லையும் பாருங்கள், அந்த வீடியோஸையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் சென்டென்சஸ் ரீட் பண்ண போகிறேன், லிசன் கேர்ஃபுல்லி. Earlier, even our neighborhood used to have garbage lying all over the street. And if this remains uncollected, it attracts dogs, rats and flies. திரும்ப கேட்குறதுக்கு ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அன்கலெக்டட் கார்பேஜ் அட்ராக்ட்ஸ் டாக்ஸ், ரேட்ஸ் அண்ட் ஃப்ளைஸ். சேகரிக்கப்படாத குப்பை எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும்? டாக்ஸ், ரேட்ஸ் அண்டு ஃப்ளைஸ், ஈக்கல். ஓகே, அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். டாக்ஸ், ரேட்ஸ் அண்டு ஃப்ளைஸ் த்ரோ கார்பேஜ். உங்களுக்கு மீனிங் புரியும். பீப்புள் அட்ராக்ட்ஸ் டாக்ஸ், ரேட்ஸ் அண்டு ஃப்ளைஸ். ஓகே, இந்த மீனிங் சொல்லிட்டேன்னா ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பீப்புள் அட்ராக்ட்ஸ் டாக்ஸ், ரேட்ஸ் அண்டு ஃப்ளைஸ், இது தேர்ட் ஆப்ஷன். அகைன் நான் செகண்ட் டைம் ரீட் பண்ண போகிறேன், listen carefully. Earlier, even our neighborhood used to have garbage lying all over, and if this remains uncollected, it attracts dogs, rats and flies. Now find out the answer. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் ரீட் பண்ண பேசேஜ் இது தான். Earlier, even our neighborhood used to have garbage lying all over the street. அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா, ஸ்ட்ரீட்டில் அப்படியே கார்பேஜை விட்டுட்டாங்கன்னா, இஃப் திஸ் ரிமைன்ஸ் அன்கலெக்டட், கலெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, இட் அட்ராக்ட்ஸ் டாக்ஸ், ரேட்ஸ் அண்ட் ஃப்ளைஸ். ஸோ டாக்ஸ் வரும், ரேட்ஸ் வரும், ஈக்கல், ஃப்ளைஸும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஐ எம் கோயிங் டு ரீட் எ ஃபியூ சென்டென்சஸ், லிசன் கேர்ஃபுல்லி. Earlier, even our neighborhood used to have garbage lying all over, and if this remains uncollected, it attracts dogs, rats and flies. Also, people get ill from the smell. திரும்ப கேட்குறதுக்கு ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. Now look at these options. Children cause illness. People cause garbage smell. Garbage smell causes illness. மறுபடியும் அந்த பேசேஜை வாசிக்க போகிறேன். For the second time, listen carefully. Earlier, even our neighborhood used to have garbage lying all over, and if this remains uncollected, it attracts dogs, rats and flies. Also, people get ill from the smell. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
நான் வாட்ச் அ பேசேஜ். இந்த குப்பைகள் தெருவில் கிடக்கிறதுனால, கலெக்ட் பண்ணாமல் கிடக்கிறதுனால ஸ்மெல் வரும். ஓகே, அந்த கார்பேஜ் ஸ்மெல் இல்னஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மற்ற 2 ஆப்ஷன்ஸையும் பாருங்கள், அந்த பேசேஜில் சொல்லப்படாததாக இருக்கும். ஃபைனலாக a few more sentences. Listen carefully. People get ill from the smell. At one point, things became so bad that children even stopped playing cricket in the street because their parents were afraid that they would get sick from staying on the street too long. Look at these options. Options நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் ஒரு தடவை நான் ரீட் பண்ணுறேன். People get ill from the smell. At one point, things became so bad that children even stopped playing cricket in the street because their parents were afraid that they would get sick from staying on the streets too long. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் வாட்ச் அ பேசேஜ் இங்கே கொடுத்துருக்கேன், அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஆல்சோ பீப்புள் கெட் இல் ஃப்ரம் தி ஸ்மெல். அட் ஒன் பாயிண்ட் திங்ஸ் பிகேம் ஸோ பேட். ரொம்ப மோசமாக போயிடுது. சில்ட்ரன் வந்து வெளியே கூட விளையாட முடியல, கிரிக்கெட் விளையாட முடியல. ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ சில்ட்ரன் டிட் நாட் ப்ளே கிரிக்கெட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த சேனல்லையே நிறைய லிசனிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் வீடியோஸ் பார்க்குறப்ப நோட்ஸ் எடுத்துக்கிட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்போவும் மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.